நான் சுவாமினி சம்பிரதிஷ்டானந்தா, சின்மயா மிஷன் கோவை மாநகரம் அந்த சென்டருடைய ஆச்சாரியாவாக இருக்கேன். சின்மயா மிஷன் கோயம்புத்தூரில் ஹனுமான் சாலிசா அப்படின்னு சொல்லி ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நூல் துளசிதாசர் எழுதினது. அந்த நூலின் மீது மிகவும் பிரபலமான நூலும் கூட அது. அந்த நூலின் மீது சொற்பொழிவு ஆற்றுவதற்காக பூஜ்ய சுவாமி ஸ்வரூபானந்த்ஜி, உலகளாவிய தலைவர் சின்மயா மிஷன், அவர் வர இருக்கிறார். சின்மயா மிஷன் சொல்லும்போது கிட்டத்தட்ட 350 மையங்கள் உலகம் முழுதும் பரவி இருக்கின்றது. நம்ம கோவை மாநகரத்திலேயே நமக்கு 3 சின்மயா வித்யாலயா, ஒரு சின்மயா இன்டர்நேஷனல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், ஒரு ஆசிரமம் சின்மயா கார்டன், ஒரு சென்டர் சின்மய கிருபான்னு சொல்லி NGGO காலனியில் இருக்குது. இப்போ இது ஒரு மையம். இப்படி 350 மையங்களுக்கு தலைவராக இருக்கிற பூஜ்ய சுவாமி ஸ்வரூபானந்த்ஜி இந்த சொற்பொழிவுகளை 5 நாட்களுக்கு, அதாவது டிசம்பர் 10 முதல் டிசம்பர் 14 வரை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரை அவருடைய சொற்பொழிவுகள் இருக்கும். 6 மணி முதல் 6:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் சின்மயா வித்யாலயா ஆடிட்டோரியம் வடவள்ளியில் இருக்கிற கேம்பஸில் இந்த அனைத்து ப்ரோக்ராமும் அனைத்து நிகழ்ச்சிகளும் நடக்க இருக்கின்றது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பது நம்முடைய ஒரு விண்ணப்பமாக இங்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். அவ்வளோதான். வேற ஏதாவது சொன்னாங்களா உங்களுக்கு? சின்மயா மிஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் அண்ட் நிறைய வேலையில் அது இன்வால்வ் ஆகிருக்கு. ஞானத்தை கொண்டு போய் பிரதானமாக சேர்க்கறது சின்மயா மிஷனுடைய ஒரு வேலை. கிராமப்புறத்தில் மேம்பாட்டு மையங்கள் பல இருந்தாலும் அவங்க வழியாக கூட இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். இது குளோபல் ஹெட், உலகளாவிய தலைவர்னு சொல்லும்போது இது விசேஷமாக இருக்குது. அண்ட் இந்த தலைவரே ஹனுமான்ஜியோடைய பக்தனே பகவான் ஹனுமான்ஜியை பற்றி பேசுகிற மாதிரி அமைந்து இருக்கின்றது. இப்போ நம்ம ஞானத்தை கொண்டு போய் சேர்க்குறோம்னு சொல்லும்பொழுது குழந்தைகள் முதல் ஆரம்பிக்கிறோம். சிசு விஹார் அப்படின்னு 1 வயசு குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தைகள் வரையும் அவங்களுக்கு வகுப்புகள் இருக்கு. 6 வயதுலேருந்து 14 வயது வரை பாலவிஹார் அப்படின்னு சொல்லி எடுப்போம். 15 அல்ல 16 வயதுலேருந்து 24 வயது வரை யுவகேந்திரா அப்படின்னு எடுப்போம். 24லேருந்து 40 வயது வரை சேத்துக்காரி. அதே நேரத்தில் 24லேருந்து இன்னும் பெரியவங்களுக்கு ஸ்டடி குரூப் அப்படின்னு ஒரு வகுப்புகள் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வானப்பிரஸ்தன் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் ப்ரோக்ராம் இருக்கு. இப்படி எல்லா ஏஜ் குரூப்பும் கவர் ஆகிற மாதிரி சின்மயா மிஷனுடைய ஞானம் சம்பந்தப்பட்ட வேலைப்பாடுகள் இருக்கு. இப்போ நம்ம சிறுவாணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம கிட்ட சின்மயா ஆர்கனைசேஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்னு டாக்டர் மீரா அவங்களுடைய தலைமையில் இங்கே ரொம்ப சிறப்பாக பல கிராமங்களை அவங்க அங்கெல்லாம் மேம்பாட்டு வேலைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். மகளிர் குழு மூலமாக, ஃபார்மர்ஸ் விவசாயிகள் மூலமாலாம் பல வேலைகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்படி பல வேலைகள் இங்கே கோயம்புத்தூர்லேயே நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு சின்மயா மிஷனுடைய ஒரு மெம்பராக எல்லாரும் இருந்து